பட்டி பொங்கல் பார்ட் 2. பொங்கல் அன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் எல்லாருமே நேரத்தில் எழுந்து தோட்டத்துக்கு வந்துடுவோம். அது மட்டும் இல்லைங்க, தோட்டத்துக்கு வந்த உடனே முதல் வேலை நம்ம பூமாதேவி தாய்க்கு நீர் பாய்ச்சறது தான். ஏன்னா அவங்க தாகம் தணிஞ்சா தானே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம கருப்பை, அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கருப்பு சாமிக்கு பூஜையை போடுறது தான். வாங்க அதையும் பார்க்கலாம். இது எங்கள் சொந்த தோட்டம்லாம் கிடையாதுங்க, நாங்களும் குத்தகைக்கு எடுத்து தான் ஓட்டுறோம். ஆனால் இந்த கருப்பு சாமியை கும்பிடும்போது மனசில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க. இதோ இங்கே இருக்கிற இந்த மாட்டு உருவ சிலைகள் எல்லாமே இந்த தோட்டத்தோட ஓனர் வருஷம் பொங்கலுக்கு மாட்டு உருவ சிலையை வாங்கி தான் வச்சு வழிபடுவாராம். அதனால் அவர் எங்ககிட்ட சொன்னது, இந்த வருஷம் நீங்களும் ஏதாவது வாங்கி பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இதை பண்ணலான்னு தாங்க ஆசைப்பட்டிருக்கோம். இந்த கருப்பனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க எங்களோட சார்பாக நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்காக தான் தெரியும் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு செடியோட அருமையும். பூ பூத்து வர்றதும் குழந்தை பிறந்து வளர்ந்து வளர்றதும் ஒன்று தானுங்க.